திருவண்ணாமலையில் தனியார் வங்கி பெண் ஊழியர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன். இவருக்கும் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்த மயிலாடுதுறையை சேர்ந்த ஆனந்திக்கும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. தம்பதியர் இருவரும் திருவண்ணாமலை பேகோபுரம் தெருவில் உள்ள வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தனர். இந்நிலையில் சீனிவாசன் அவரது தங்கைக்கு மாப்பிள்ளை தேடும் பணி காரணமாக பண்ருட்டியில் கடந்த 1 வார காலமாக தங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில் ஆனந்தி வங்கி பணிக்கு வராததால் அவரை தேடி ஊழியர்கள் வீட்டிற்கு சென்றனர். வீட்டின் கதவு உட்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்ததால் வெகுநேரம் தட்டியும் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் சீனிவாசனுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஆனந்தி தூக்கில் சடலமாக தொங்குவது தெரியவந்தது. இதையடுத்து ஆனந்தியின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஆனந்தியின் தற்கொலைக்கு அவரது கணவர் சீனிவாசனும் மாமியார் பொன்னியும் செய்த வரதட்சணை கொடுமைதான் காரணம் என்று இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி உறவினர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு இறந்து போச்சு. எப்படி இறந்துச்சு என்ன தூக்கமட்டத்தை கொடுத்தாங்க பண்ருட்டியில், இதில் திருவண்ணாமலையில். என் பொண்ணு எப்படி என் பொண்ணு எங்கள்கிட்ட சத்தியமாக கொடுத்துட்டாங்க, சூசைடு பண்ணிக்க மாட்டேன்ட்டு. என் பொண்ணு சாவில் மர்மம் இருக்குது.